Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. பெண்களின் புகைப்படங்களை அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவதால் குறிப்பிட்ட பெண்ணுக்கு மட்டுமல்லாமல் பெண் சமூகத்திற்கே பாதிப்பு ஏற்படுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பெண்களின் புகைப்படங்களை அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவதால் குறிப்பிட்ட பெண் மட்டுமல்லாமல் பெண் சமூகத்திற்கே பாதுகாப்பு ஏற்படுகிறது, அதாவது பாதிப்பு ஏற்படுகிறது, பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. இது போன்ற குற்றங்களை சாதாரண குற்றமாக பார்க்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதுபோக சமூக வலைதளங்களில் இது போன்ற செயல்களால் சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் இளைஞர்களும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் எனவும் கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இந்த பக்கத்து வீட்டு பெண்ணின் புகைப்படத்தை அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட நபருக்கு ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தென்காசியைச் சேர்ந்த காஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் தென்காசியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் மனைவியின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டது தொடர்பாக என் மீது பதியப்பட்ட வழக்கில் நான் சிறையில் இருக்கிறேன். 2 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் நிலையில் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படுகிறேன். ஆகவே எனக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுதுதான் மனுதாரர் 2 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். அவர் மீது தகவல் தொழில்நுட்ப பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஜாமீன் பெறக்கூடிய பிரிவுதான். ஆனால் மனுதாரருக்கும் புகார்தாரருக்கும் இடையே முன்விரோதம் உள்ள நிலையில் அதன் காரணமாக இவ்வாறு புகார் அளிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நீதிபதி மனுதாரர் பெண் ஒருவரின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டது அவருக்கு மட்டுமல்லாமல் அவரை கால் கேள் என அடையாளப்படுத்தி சமூக வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளார். இது ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு எதிரான குற்றம் அல்ல, ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் எதிரான குற்றம். இது போல புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிட்டது அப்பெண்ணின் கண்ணியத்தையும் குடும்பத்தையும் மட்டும் பாதிக்கவில்லை, சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் இளைஞர்களையும் பாதிக்கிறது. ஆகவே மனுதாரர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் குற்றம் 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வழங்கும் குற்றமாக இருப்பதோடு சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் குற்றமாக இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என குறிப்பிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.